2024 கடகராசியினருக்கு புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டில் ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து அத்தனை தைரியத்தையும் காரிய வெற்றியையும் சகல செல்வாக்கையும் கொடுக்குற அமைப்பில் இருக்கிறார். ஞானம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் அத்தனையும் கிடைக்கும். கடவுள் அருளால் பல கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கேது பகவான் அவர் கெடுக்கிற தெய்வம்னு நான் இல்லை மற்றவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா ஞானக்காரகனை கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அவர் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கிறார். அதனால் மற்ற கிரகங்களுடைய அனுகிரகங்கள் கம்மியாக இருந்தாலும் கேதுவுடைய அனுகிரகங்கள் இருக்கிறதுனால நம்ம பல விஷயங்களில் தப்பிச்சு போயிடுவோம். வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தைரியமாக மூவ் பண்ணலாம். அந்த தைரியமாக அந்த மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜாதகமும் பலமாக இருந்தால் சிறப்பாக நடந்துவிடும். அதே போல் நீங்கள் செயல்களில் ஈடுபடணும், அது ஒரு வேலை தேடணும், அழகாக தேடுங்க, சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலையை மெதுவாக அடைய முடியும். அதே மாதிரி பெண்கள்லாம் ஆசைப்பட்டதை மெதுவாக படிப்படியாக அடையக்கூடிய அளவுக்கு கேதுவுடைய அனுகிரகம் உண்டு. பல ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க. ஆலய பணிகள்லாம் ரொம்ப சூப்பராக செய்வீங்க. ஆலயத்தில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை தரம்லாம் ரொம்ப சூப்பராக உயரக்கூடிய அமைப்பு உண்டு. கேது பகவான் உங்களுக்கு செல்வாக்கையும் ரொம்ப சூப்பராக கொடுப்பார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 2024 தொடக்கத்தன்னைக்கு, அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு மகா நட்சத்திரத்தில் தான் பகவான் வருஷம் பிறக்குது. அப்போ கேதுவுடைய மகா நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இன்னும் பல விஷயங்களில் நம்ம தெளிவடைவோம். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். படிக்கிற விஷயத்தில் ஒரு தெளிவோடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் PhD பண்ணுறக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பஞ்சமி திதியில் பிறந்தனால இன்னும் கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் உண்டு. ஆனாலும் இந்த வருஷத்தில் நமக்கு பஞ்சமத்தில் அழகாக சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண் தெய்வங்களுடைய வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். எதிர்பாராமல் திடீர் கல்யாண வாய்ப்புகள் சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில போராட்டங்களுக்கு அப்புறம் கூட அந்த திருமணம் சிறப்பாக அமையும். அப்படிங்கிற அளவுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பர். அடுத்தால பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் உங்களுக்கு அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கிறார். அஷ்டமத்தில் சனி வந்துட்டால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட்டு விடுவோம். சில சிரமங்கள் ஏற்படும், காரிய தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் அதை கேது பகவான் காப்பாற்றுவார். இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போய்க்கோங்க. எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. சில தடைகள் வரும்போது சனி தடைகளை கொடுக்கறது. எந்த ஒரு விஷயமும் தடைகளை கொடுத்தா நன்மை. அதாவது சொல்லுவாங்க, லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால் அந்த சில காரியங்கள் தடைப்பட்டுச்சுன்னா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குகிற காலகட்டத்தில் அதில் கொஞ்சம் வில்லங்கங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் சரிபார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தால நம்ம ஒரு வாகனங்கள் வாங்கவும், அதே மாதிரி களவு விஷயங்களில் ஈடுபற்றக்கூடாது. கிட்டார்க்கான விஷயங்களில் ஈடுபற்றக்கூடாது. கையூட்டு, லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குகிற விஷயங்களில் ஈடுபற்றக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் 8ல் சனி இருக்கும்போது அகப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போலீஸு, கேஸு, கோர்ட்டு, இது மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் கேது பகவான் காப்பாற்றுவார்னாலும் நம்மளும் தேவையாக வாலண்டியராக போய் சில இடத்துல போய் தேவையில்லாமல் நம்ம பேசிக்கிடக்கூடாது, மாட்டிக்கிடக்கூடாது. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். உறவினர்கள், நண்பர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் செய்ய வேண்டாம். ஆனாலும் ராகு பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற அந்த விஷால ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் போங்க. அப்படி இல்லாமல் நம்ம தவறான ஆள்கிட்ட ரூபா கொடுத்து ஏமாந்துடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் இடத்துல மே 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தொழிலில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய காலம், வேலைவாய்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில இடத்துல வேலை போயிட்டுனா புதிய வேலையை சரியாக தேடிக்கோங்க. குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல. சில இடங்களில் சொல்லுவாங்க, சார் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்காமல் இருக்குது. இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்துடுவார். அப்போது உங்களுக்கு என்னென்ன பதவி உயர்வு கிடைக்கணும், என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், அதெல்லாம் அவர் கரெக்டாக செஞ்சு கொடுப்பார். அதனால் முதல் 4 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் முதல் 4 மாதம் நிறைய போட்டி பொறாமைகள் தொழிலில் இருக்கும். எல்லாமே மே 1க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். குரு பகவானுடைய அனுகிரகத்தில் இருக்குது. அவர் லாபஸ்தானத்தில் வந்ததுக்கப்புறம் சுபகாரியங்களையும் செஞ்சு கொடுப்பார், வேலை வாங்கி கொடுப்பார், தொழிலை சீரமைச்சு கொடுப்பார், லாபங்களை பெருக்கி கொடுப்பார். இப்படி பல வகையில் குரு
பகவானுடைய அனுகிரகம் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப செம்மையாக அமைச்சுக்கோங்க. வாழ்க்கையினுடைய உடைய பாதைகளையும் ரொம்ப செம்மையாக அடைச்சிக்கோங்க. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக யாரை வழிபடலாம் அப்படின்னா அம்மனுடைய வழிபாடு பண்ணுங்கள். வராகி அம்மன், காளியம்மன், துர்க்கை அம்மன் போன்ற அம்மனுடைய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வராகி தேவியுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை இந்த வருஷத்தில் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 இது என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.